ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்தழகு அஞ்சலை மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அந்த அஞ்சலையே நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு என் குழந்தைய என்கிட்டருந்து பிரித்து வச்சுருந்துருக்காக, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம முத்தழகுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறத ஒருத்தன் நம்ம ரெஜினாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரெஜினா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட எப்படி சொல்கிறது, இதை சொன்னால் அவள் தாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோடு தான் அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. இப்போ மீனாட்சி அவரோட குழந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சுமே என்ன வீட்டில் சேர்த்த மாட்டேன்றாங்க. இன்னும் முத்தழகுக்கு தான் மீனாட்சி பிறந்தா அப்படின்ற விஷயம் பூமிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்ன இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டான். பூமியும் முத்தழகும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத என் கண்ணால் நான் எப்படிமா பார்ப்பேன், ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிறாங்க. நம்ம முத்தழகு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வந்தது, அஞ்சலை என் குழந்தைய கொடு, அஞ்சலை இவ்வளோ நாளாக என் குழந்தைய என்கிட்டருந்து பிரித்து வச்சு என் குழந்தைய என்னெல்லாம் கொடுமை பண்ண, ஒழுங்காக என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம முத்தழகு ரொம்பவே டென்ஷனாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி இருந்துட்டு பூமி என் கூட சேர்ந்து வாழணும், என்னை ஏற்றுக்கணும், இந்த பேப்பரில் பூமி இப்போ கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நான் மீனாட்சியை உங்ககிட்ட கொடுப்பேன், இல்லைனா மீனாட்சியை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்தழகுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அஞ்சலை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக என்னுடைய குழந்தைய கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமி இருந்துட்டு அஞ்சலிக்கு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு சூடு சொரண வெக்கம் ஏதாச்சும் இருக்கா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னையும் முத்தழகையும் ஒன்று சேர்ந்து வாழ விடு, இல்லைனா உன்னை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன், ஒழுங்காக மீனாட்சி எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மிரட்டி கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி